நம்ம செல்ஃப் அச்சீவ்மெண்ட் உடைய டே 14 டாபிக் ட்ரிபிள் எஸ் ஸ்மால் ஸ்டெப் சக்சஸ். முன்னாடி பார்த்த எபிசோட்ல எப்படி ஒரு ப்ராக்டிக்கல் திங்கரா வாழ்க்கையோட வெற்றி பாதைக்கு போறதுன்னு பார்த்தோம். அதை பார்க்காதவங்க மேல இருக்க ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சமயத்துல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீ எப்படி ஒரு ப்ராக்டிக்கல் திங்கரா இருக்குன்றதுன்னு கத்துக்கிட்ட. இப்போ இந்த ப்ராக்டிக்கல் திங்கிங் டெக்னிக்கை வச்சு வெற்றியோட பாதையில வர சின்ன சின்ன படிக்கட்டுகளை எப்படி கடந்து போறதுன்னு கத்துக்க போற. ஃபார் எக்ஸாம்பிள், உன் ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை உன் ஃபேமிலியோடையோ ஒரு மலைப்பகுதிக்கு போகிற. அது நம்ம பழனி முருகன் கோயிலாக கூட நினச்சிக்கோ. சாமி மேலே இருக்குது, ஸோ சாமியை பார்க்க நீ படிக்கட்டு வழியாக போகணும். நீ ஒன்றும் அப்படியே மேஜிக் பண்ணி மலை மேலே இருக்க சாமியை பார்க்க அப்படியே தாவி போயிட முடியாது. நீ சாமியை பார்க்க போக ஒரு படியிலையும் உன் பாதத்தை பதிச்சு தான் போக முடியும். அப்போதான் கடைசியில் உன்னோட வெற்றி இலக்கான சாமியை நீ பார்க்க முடியும். என்னடா சாமி பற்றி பேசியிருக்கேன்னு பார்க்காதீங்க, இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். நான் சொல்கிறத அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணிப்பாரு. இப்போ நீ சின்ன குழந்தையா இருக்கிற, நீ பெருசானோடனே டாக்டர் ஆகணுமோ இல்லை ஏதோ ஒரு துறையில் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிற. உன்னோட முதல் படி என்னவா இருக்குன்னா நீ ஸ்கூல் ஜாயின் பண்ணுறது. இப்போ நீ ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்ட. இப்போ நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிற. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் உன்னுடைய வாழ்க்கையோட முதல் படியாக அமையும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும். அதுக்கப்புறம் தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்துன்ட்டு ஒரு படிக்கட்டா நீ ஏறி போகணும். கடைசியில் உன்னோட ஸ்கூலில் நீ 12th ஸ்டாண்டர்ட் படித்து முடிக்கணும். இந்த 12th ஸ்டாண்டர்ட் முடித்த உடனே நீ டாக்டர் ஆகிட முடியாது. இப்போதான் நீ பாதி இலக்க அடைஞ்சிருக்கிற. நீ 12th மார்க் வாங்கி MBBS சீட்டும் வாங்கிட்ட. அதுக்கப்புறம் தான் இன்னும் பாதி படிக்கட்டு இருக்கே உனக்கு. அதாவது நீ காலேஜ் ஜாயின் பண்ணி 5 வருஷமோ 6 வருஷமோ படிக்கணும். அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிக்கணும். அப்போதான் உன்னோட வெற்றி இலக்கான டாக்டராவோ இல்லை ஏதோ ஒரு துறையில் ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பெரிய இலக்கு அடையறதுக்கு உனக்கு தேவையானது சின்ன சின்ன படிக்கட்டுகள். இந்த சின்ன சின்ன வெற்றி படிக்கட்டுகளுக்கு உனக்கு தேவையானது முதல் படி. எனக்கு முதல் படியே வேணாம், நான் 2-3 படியை தாண்டி 4வது படியில் டைரக்டா போய் நின்றுவான் அப்படின்னு சொல்ற. நீ சொன்ன மாதிரியே 2-3 படி தாண்டி 4வது படியில் டைரக்டா போய் நிற்கலாம். ஆனா இதுலயும் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. உன் முதல் படியை விட்டுட்டு நீ 2வது 3வது படியை தாண்டி 4வது படியில டைரக்டா போய் நின்னா அடிப்படையான பிராக்டிக்கல் நாலேஜ் இல்லாம ரொம்ப தன்னந்தனியா தவிச்சிட்டு நின்றுட்டு இருப்ப. அதனால மறுபடியும் முதல் படியில என்ன இருக்குன்னு கத்துக்க நீ இறங்கி வந்துதான் ஆகணும். அதனால உன் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு படியையும் பார்த்து கவனமா எடுத்து வைக்க ஆரம்பி. அந்த ஒரு படிக்கு ரொம்ப முக்கியமானது முதல் படி. முதல் படி எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனா முதல் படியை எடுத்து வச்சிட்டீங்கன்னா அதை வச்சு அடுத்தடுத்த படிகளை கடந்து எப்படி உன்னுடைய வெற்றி இலக்கு அடையிறதுன்னு உனக்கு பக்குவம் கிடைச்சிடும். அடுத்த செல்ஃப் அச்சீவ்மெண்ட் வீடியோல சந்திப்போம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இலையில கனவு சேனல். இது உங்கள் சாய்ஸ். பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க. மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டுக்கோங்க.